எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம முன்னாடி எபிசோடில் ஃபஸ்ட்டு 15 செயின் ஸ்டிச் போட்டிருந்தோம். அதுக்கு சுற்றி டிசி போட்டு நம்ம அதை பேஸை பண்ணோம். அதே ஸ்டிச்சை ஃபாலோ பண்ணி 5 ரோவோ 6 ரோவோ போட்டு வேலட்டோட அடி பாகத்தை முடித்தோம். இதுதான் முடிச்சு இது கடைசியில் இந்த ஓரத்தில் இந்த ஒரு லூப்பில் வந்து நிற்கிறது. நான் டார்க் ப்ளூவை கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது இந்த கலரில் இருந்தது. திஸ் இஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த கவரை நம்ம போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலாக திஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 rows. ஒரு ரோவாக நம்ம பார்க்கலாம். வெரி ஈஸி. புரிஞ்சுட்டேன்னா இப்போ இந்த ஓரத்தில் இந்த லூப்பு இந்த இங்கே இருக்குது. ஆல்ரெடி நம்ம முடித்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து எடுத்துக்கோங்க. 4 சிங்கிள் செயின் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. முதல்ல அந்த 15 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி செயின் ஸ்டிச்சு, சிம்பிள் செயின் ஸ்டிச் 4 3 4. ஓகேயா? 4 செயின் ஸ்டிச் போட்ட உடனே இந்த இடத்துல ஒரு ஹோல். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஹோலாக தெரியும். இந்த மேலே முடிச்சிருக்கிறது பார்த்தீங்களா? ஸோ இதில் முதல் ஹோலை விட்டுட்டு அடுத்த ஒரு ஸ்பேஸ், ராதர் யூ ஆர் லிவிங் ஒன் ஸ்பேஸ், அடுத்த ஸ்பேஸில் நம்ம இந்த டபுள் க்ரோஸே முடிச்சுக்கிறோம். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, ஸோ 3 வந்து 2 ஆகும், 2 வந்து 1 ஆகும். இது முதல் செமி சர்க்கிள். ஸோ இப்போ ஒரே ஒரு இதை போட்டுட்டு செயின், இப்போ திருப்பியும் செயின் 1 2 3, 4வதுக்கு இந்த லூப்பே 4வது மாதிரி. ஸோ ஒரே ஒரு ஹோலை விட்டுட்டோ அடுத்த ஹோலில் லைக் 7 ஸ்பேஸு 15 இது தையல் ஆரம்பித்தோம். ஆனால் 1 விட்டு 1 பண்ணச்சே நம்மளுக்கு இந்த மாதிரி 7 ஸ்பேஸ் செமி சர்க்கிள் ஷேப்பில் 7 கிடைக்கும். ஸோ இப்போ திருப்பியும் போட்டுட்டு 1 2 3, இந்த லூப்பை விட்டுட்டு இதே மாதிரி ஒரு புள்ளியை விட்டுட்டு அடுத்த புள்ளியில் உள்ளே விட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவை போட்டுக்கிறோம். ஸோ திருப்பியும் 1 2 3 லூப்பு, ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்த ஸ்பேஸ் ஒட்டையில் உள்ளே விட்டு எடுத்து நம்ம அந்த டிசியை முடிச்சுக்கிறோம். பாருங்க, ஷேப் தெரியறதா? ஸோ 1 2 3 4 ஆயிருக்கு. மிச்சம் உங்களுக்கு கரெக்டாக இன்னொரு 3 வரும். 1 2 3 லூப்பு, 1 விட்டு ஒட்டையில் so now again 1 2 3 loop, 1 விட்டு ஒன்று 2 3 லூப், ஒரு பாயிண்ட் விட்டு ஒரு பாயிண்டில் உள்ள விட்டு எடுத்துடும். யூ ஃபினிஷ் த டிசி. பாருங்க, now the back side I have completed the row 1. Totally it comprises of 3 rows. அந்த ஷேப் வரத்துக்கு இது முதல் ரோ. இப்போ பாருங்க எத்தனை கேப்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே 3 இங்கே 3, நடு வந்து சென்டர். நம்மளுக்கு பட்டன் வைக்கிறதுக்கும் அந்த நடு கணக்காக வந்து வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரோ ஃபார் த பேக் கவர் விச் வில் லுக் லைக் திஸ். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். மேக் திஸ் 4 செயின் ஸ்டிச், ஒரு டாட் விட்டு ஒரு ஹோல் விட்டு அடுத்த ஹோலில் டிசி, திருப்பி 4
4 செயின் ஸ்டிச், ஒரு ஹோல் விட்டு ஒன்றுத்தில் டிசி. அதே மாதிரி யூ கண்டினியூ, கரெக்டாக 7 ஸ்பேஸ் வரும். திஸ் கம்ப்ளீட்ஸ் தி row 1 ஆஃப் தி பேக் கவர் ஆஃப் தி வேலட். தேங்க்யூ.